Hospitals. வணக்கம், ஷரன்ஸ் ஹாஸ்பிட்டலேருந்து நான் உங்கள் சுகன்யா பேசுகிறேன். இன்றைக்கி உலக மக்கள் எல்லாரும் தோல் வியாதிகளால் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சோரியாசிஸ்னால் என்ன, சித்த மருத்துவத்தில் அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி ஷரன்ஸ் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் நிவேதிதா நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். சோரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் தான். அதாவது மற்ற தோல் நோய்கள் போல் இல்லாமல் இது ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு பரவுது அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் இது வந்து நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய நம்மளோட இம்யூன் சிஸ்டமே நம்மளோட உடம்பை பாதிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு நோய் தான் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் நம்மளோட தோலில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து பாதிக்கிறதுனால ஒரு செல்ஸ் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமாக மல்டிப்ளை ஆகிறதா வந்து சோரியாசிஸ். அதுதான் அந்த செதிலாக உதிர்ந்து போகிறது அப்படி சொல்லுவாங்க. இதை தான் நம்ம சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா சிலருக்கு ஹெரிடிட்ரியாக கூட வரலாம். அதாவது ஜெனட்டிக்ஸாக அவங்களோட அப்பா கிட்டேருந்து நமக்கு வரலாம், அந்த மாதிரி வரலாம். சிலருக்கு ஆக்சிடென்ட்லாம் வரலாம். அதாவது சில ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ அந்த ஸ்கார்ஸில் கூட அவங்களுக்கு இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து அதுலேருந்து சோரியாசிஸாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால கூட வருது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க ஆராய்ச்சிகளில் சொல்லியிருக்காங்க. நிறைய மன அழுத்தம் காரணமாக கூட வருது. அது கூட பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லாதனால வருது. புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்துதல் பழக்கம், இந்த மாதிரினால கூட வந்து இது வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க ஆராய்ச்சிகளில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ப்ராப்பரான காரணங்கள் அப்படின்னா இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனால் இதை தான் வந்து காரணங்களை வந்து இப்போதைக்கு நம்ம மருத்துவ துறையில் வந்து சொல்லிட்டு இருக்கோம். மேம், இப்போ சோரியாசிஸ் பற்றி சொன்னீங்க. மற்ற ஸ்கின் டிசீஸ்க்கும் சோரியாசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க மேம்? இப்போ மற்ற ஸ்கின் டிசீஸ்க்கும் சோரியாசிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் நம்ம உன்னிப்பாக பார்க்குறப்ப கண்டிப்பாக அதோட டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சோரியாசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா தலைகளில் வந்து வரும், ஸ்கேல்பில் வந்து வரும். அது கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்டுக்கு கீழே ஆம்பிட்லலாம் வரும். அப்புறம் இன்குவினல் கேனலில் அந்த ஏரியாலெலாம் வந்து வரும். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு அந்த உடம்பு ஃபுல்லாகவே செதிலாக வந்து இருக்கும். சோரியாசிஸ்னாலே மெயினாக வந்து செதிலாக இருக்கிறதா வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ ஸ்கேல்ப் சோரியாசிஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பொடுகுக்கும் சோரியாசிஸ்க்கும் வித்தியாசங்கள் தெரியுதுல. இப்போ நம்மக்கிட்ட வர பேஷண்ட்டே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பொடுகு வந்துருச்சு அப்படின்னாலே ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னா அந்த சோரியாசிஸ்ன்னு சொல்லி ரொம்ப பதற்றமாயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு பொடுகு அப்படின்னா வந்து ரவையை உதுத்து போட்ட மாதிரி வந்து பொடி பொடியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பொடுகுங்க. அதே மாதிரி செதில் அந்த மீனோட செதில்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு பேச்சஸாக செதிலாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, நெத்தியிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது சோரியாசிஸுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இது ஸ்கேல்ப் சோரியாசிஸ். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முழங்கை முழங்கால்களில் பார்த்திங்கன்னா வட்டமாக, அதாவது இதோட முக்கிய அறிகுறி பார்த்திங்கன்னா காயின் ஷேப்டு அப்படி இருக்கும். அதாவது நாணயங்கள் போல் வந்து இருக்கும், சிவந்து இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து தடிச்சு கூட இருக்கும். அதில் வந்து செதிலாக வந்து உதிரும். சிலருக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்கும், சிலருக்கு வந்து கை கால்களில் மட்டும் இருக்கும், சிலருக்கு தலையில் கூட இருக்கும், சில பிறப்புறுப்புகளில் கூட நிறைய பேருக்கு வந்து பெண்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுதான் மற்ற நோய்களுக்கும் சோரியாசிஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். டாக்டர், இப்போ வந்து பொதுவாகவே மக்களுக்கு இருக்க கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல் வியாதினாலே ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ சோரியாசிஸ் ஸ்ப்ரெட் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக இந்த சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய தோல் நோய்கள், இந்த எக்ஸிமா போன்ற நோய்கள் வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஆனால் சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பரவாது. ஏன் அப்படின்னா இது ஆட்டோஇம்யூன் டிஸார்டர், நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புனால வரக்கூடியது தான். ஸோ இது ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக பரவாது. உங்கள் வீட்டில் ஒரு சோரியாசிஸ் நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களை ரொம்ப ஒதுக்கி வைக்காம, ஏன்னா அது வந்து மன அழுத்தத்தினால வரக்கூடிய நோய் இல்லைங்களா, ஸோ அவங்கள ரொம்ப ஒதுக்கி வைக்காம நீங்கள் நார்மலாக இருக்கலாம். சோரியாசிஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்கள் என்னென்ன, அதாவது ட்ரிகர் பண்ணுற விஷயம் அது நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து பெரிய காரணங்கள் தான். இப்போ நம்ம எதுவுமே ஆர்கானிக்காக இல்லாமல் எல்லாமே பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜங்க் ஃபுட்ஸ் ஒரு காரணமாக இருக்குதுங்க. நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இப்போ உடற்பயிற்சிகள் இல்லை அந்த மூச்சு பயிற்சி, யோகா, இது எல்லாருமே மறந்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். 50% மேலே பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தினால தான் இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக ஒரு மூச்சு பயிற்சி இல்லை உடற்பயிற்சிகள் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த காரணங்கள் தான், இது எதுவுமே பண்ணாமல் விட்டதுனால தான் வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வந்து அதிகமாகறதுக்கான ரீசன்ஸாக இருக்குது. புகைப்பிடிக்கிறது அதிகமாகிடுச்சு, மது பழக்கங்கள், இது எல்லாமே வந்து இது அதிகப்படுத்துறதுக்கான காரணங்கள். முக்கியமாக உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம சொல்லலாம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க, நம்ம டெய்லி வந்து ஒரு 4000 கெமிக்கல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம யூஸ் பண்ணுற சோப்ஸ் ஆகட்டும், ஷாம்பூஸ் ஆகட்டும், வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸ் ஆகட்டும்,
ஆயிடுச்சு இல்லைங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம இந்த சோரியாசிஸ் இந்த மாதிரியான ஸ்கின் டிசீஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கான காரணங்கள்லாம் வந்து இருக்குது. நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு ஆர்கானிக்காக சோப்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு சோப்பு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். ஸோ இது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு சோரியாசிஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்மளோட நலுங்கு மா, குளியல் பொடி, இந்த மாதிரியான பாசிப்பயிறு மாவு, கடலை மாவு, இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள் தான். அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம மறந்துட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு ஆர்கானிக்காக நம்ம போகிறப்ப கண்டிப்பாக இந்த சோரியாசிஸ்லேருந்து வந்து நம்மளை தவிர்த்துக்கலாம். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக வந்து சோப்ஸ் அதெல்லாம் தானே ஈஸியான லைஃபுக்காக கொண்டு போகிறாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஆர்கானிக் ஷாப் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதில் அந்த மாதிரியான சோப்ஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பாக நம்மளோட ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்கானிக்கான குளியல் பொடி, சோப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுலலாம் உங்களுக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து சுத்தமாக கிடையாது. எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த குளியல் பொடி இல்லைனா வந்து நலுங்குமா இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை வீட்லேயே நீங்கள் ஒரு குளியல் பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு, இல்லை எதுவுமே ரெடி பண்ண முடியலை அப்படின்னா பச்சைப்பயிறு மாவில் கூட நீங்கள் வந்து ரெகுலராக வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு நல்லாவே ஸ்கின் மெயின்டைன் ஆகும். டாக்டர், ஸ்கேல்ப் சோரியாசிஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸ்கேல்பில் வரது நம்ம ஃபேஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகுங்களா, இல்லை பாடி அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இதை பற்றி வரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ரெமடிஸ் இருக்குங்களா? கண்டிப்பாக. இப்போ ஸ்கேல்ப் சோரியாசிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேஸில் இந்த புருவங்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காதோட மடல்கள் எல்லாத்துலேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பாடியிலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து ஸ்கேல்பில் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை கால்களில் வந்து இந்த பால்மோ பிளான்டர் சோரியாசிஸ் அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரியான குறிப்பிட்ட இடங்களில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி உங்களுக்கு பஸ்டுலார் சோரியாசிஸ்னு ஒரு வகை சொல்லுவோம். அந்த மாதிரியான மாறுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கேல்ப் சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா முக்கியமாக நம்ம இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப காஷியஸாக இருப்போம் இல்லைங்களா? நார்மலாக நீங்கள் தலை சீவிரப்போ உங்களுக்கு உதிரும், மற்றவங்க பார்க்குறப்பவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? இதுக்கு ஒரு சின்ன ரெமெடி ஃபாலோ பண்ணலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பலை எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் வந்து ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய மஞ்சள் வந்து அதில் கலந்துக்கலாம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கற்றாழை வந்து சேர்த்துக்கலாம். இதை மூணையுமே வந்து அரைச்சி மிக்சியில் நல்லா அரைச்சி ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு ரெகுலராக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் இருக்கிறவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு 10 நாட்கள் வந்து நீங்கள் ரெகுலராக இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் ஆகட்டும், இந்த செதில்கள் ஆகட்டும் நல்லாவே வந்து கம்மியாகிறது நம்ம கண் கூட பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால் கூட சிலருக்கு ஸ்கேல்ப் சோரியாசிஸ் இருக்கிறப்போ ஹேர் ஃபாலும் ஆகும். அந்த ஹேர் ஃபாலை கூட இதனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனால் நீங்கள் பர்டிகுலராக நீம், டர்மரிக் அண்ட் அந்த கற்றாழை சொன்னீங்க இல்லைங்களா? எதனால் அது 3 மட்டும் பர்டிகுலராக சொல்லி இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணி அதோட உங்களுக்கு ஸ்கேல்பில் அந்த செதிலாக உதிரதை கூட வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ரெமெடி. அது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாங்களா? அப்புறம் ஐப்ரோஸ் எல்லாம் வந்து ஐப்ரோஸ் உதிர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? அதனால ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாமா? இல்லை பண்ணலாங்க. உங்களுக்கு எங்கள் உடம்புல வந்து எந்த பகுதிகளில் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டாக்டர், சொரியாசிஸ் பற்றி இவ்வளோ நேரம் பேசியிருந்தீங்க. இப்போ நம்மளோட சித்த மருத்துவத்தில் இதற்கான தீர்வை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சித்த மருத்துவத்தில் 4448 வியாதிகளுக்குமே தீர்வுகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் இந்த சோரியாசிஸ்க்குமே சில தீர்வுகள் வந்து நம்ம சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. முக்குற்றங்களை சமநிலைப்படுத்தணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோரியாசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாதம் நோய், அப்புறம் கப நோய் இந்த மாதிரி அதிகமாகிறதுனால கூட வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்குற்றங்களை வந்து நம்ம சமநிலைப்படுத்துகிறப்போ அந்த நோய் வந்து கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சித்தர்களே சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரல்கள் நோயினால் நிறைய பாதிக்கப்பட்டவங்க, கபம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கவங்க, நுரையீரல் நோய் இருக்கவங்க ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த சோரியாசிஸ் நோயினால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்மளோட சித்த மருத்துவத்தில் யூகி சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு குறிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான தீர்வுகளும் நம்ம சித்தர்களே சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பாடியை வந்து உடலில் இருக்க கழிவுகள் வந்து வெளியேற்றணும். இப்போ நம்மளோட சரன்ஸ் ஹாஸ்பிட்டல்லே டீடாக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? அதை தான் வந்து சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. முக்குற்றங்களை சமநிலைப்படுத்துறதுக்கு வாந்திக்கும் பேதிக்கும் வந்து மருந்து கொடுக்கணும். வாந்திக்கு வந்து வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். பேதிக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக நம்மளோட பாடியை வந்து டீடாக்ஸ் பண்ணுறப்போ ஸ்கின்னும் வந்து ரெஜுவினேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தனாலே இந்த மாதிரியான தோல் நோய்கள் எல்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான பெரிய நோய்களுக்கு கூட சித்த மருத்துவத்தில் எளிமையான தீர்வு இருக்குது அப்படிங்கிறத பற்றி டாக்டர் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி டாக்டர். உங்களுக்கும் சொரியாசிஸ் ரிகார்டிங்காக நிறைய டவுட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி குறைஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. First duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட்.
6 மாவட்டங்கள், 6 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.